அன்றைய தினம் விடியற்காலையில் என் அம்மா என்னை எழுப்பிவிட்டார்கள். அம்மா ப்ளீஸ் தொந்தரவு செய்யாதீங்க. நைட்டு எல்லோரும் லேட்டா தூங்க வச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்று சலிப்புடன் சொன்னேன். ஆனால் என் அம்மா என்னை எழுப்பியபடியே ஏண்டி இப்படி பண்ற? இன்னைக்கு உனக்கு மெஹந்தி. சீக்கிரம் எழுந்திரு. நீ பார்லர் போகணும். அப்புறம் மெஹந்தி போடுறவங்களும் வந்துடுவாங்க என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு சென்றார்கள். அவர்கள் சென்றதும் என் கண்கள் விழித்துக் கொண்டன. என் முகத்தில் புன்னகை. என் கண்கள் மகிழ்ச்சியில் ஜொலித்தன. என் தலையில் நானே செல்லமாக அடித்துக் கொண்டேன். அட, இன்னைக்கு என் மெஹந்தி நாளாச்சு. இன்று என் காதலன் ரிஷியின் பெயரை என் கைகளில் எழுதுவேன் என்று நினைத்து மகிழ்ச்சியில் கட்டிலில் நின்றபடியே நடனமாட ஆரம்பித்தேன். ஒரு பெண்ணுக்கு இது அழகான தருணம். குறிப்பாக அவளுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையப் போகிறதென்றால் நானும் அதே உணர்வில் மூழ்கியிருந்தேன். நான் குளித்துவிட்டு விரைவாக வெளியே வந்தேன். என் அப்பா, அண்ணன் இருவரும் என் எதிரே அமர்ந்திருந்தனர். இருவரையும் அன்புடன் குட் மார்னிங் என்று சொன்னேன். ஆனால் இருவரும் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு நிமிடம் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னிடம் கோபமாக இருக்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என்று. உண்மையில் என் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாரும் காதல் திருமணம் செய்ததில்லை. ஆனால் அந்த முடிவை நான் எடுத்ததால் அவர்கள் என் மீது கோபமாக இருப்பது இயல்பே. ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த வீட்டில் நான் விடைபெறும் தருணத்தில் அவர்கள்தான் அதிகம் வருத்தப்படுவார்கள் என்று எனக்கு தெரியும். அப்போது அவர்களை நான் சமாதானப்படுத்துவேன் என்று நினைத்து கொண்டேன். நான் உற்சாகமாக அம்மாவிடம் சென்று காலை உணவை முடித்தேன். அம்மா என் மீது மிகுந்த பாசம் காட்டினார். என் மகிழ்ச்சியை என்னால் மறைக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து என்னை பார்லரில் விட்டுவிட்டு வந்தனர். மெஹந்தி விழாவிற்காக நான் மணப்பெண் கோலத்தில் தயாரானேன். இன்று எனக்கு மிகவும் சிறப்பான நாள். அப்பா சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஆனால் என் காதலனை வீட்டிற்கு வரவேண்டாம் என்று எச்சரித்திருந்தார்கள். இதை கேட்டு என் மனம் வாடிப்போனது. நான் இருவரும் ஒன்றாக மெஹந்தி போடுவோம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அப்பாவின் காரணமாக அது நடக்கவில்லை. ஆனால் இந்த மறுப்புக்கு பின்னால் ஒரு பெரிய சதி திட்டம் மறைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என்னால் மூச்சுவிடக்கூட முடியாமல் போயிருக்கலாம். நேரம் வேகமாக ஓடியது. என் அண்ணன் என்னை அழைத்துச் செல்ல வந்தான். முகத்தை துப்பட்டாவால் மூடியபடி நான் பார்லரில் இருந்து வெளியே வந்தேன். அண்ணன் கார் எதிரே நின்றது. அவன் என்னை பார்த்ததும் தன் பணப்பையிலிருந்து சில நோட்டுகளை எடுத்து என்னை சுற்றி போட்டுவிட்டு ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான். அவனது முகத்தில் ஒரு கடினத்தன்மை இருந்தது. அண்ணன் என்னுடன் இப்பொழுது கோபமாக இருந்தாலும் அவன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்று எனக்கு தெரியும். விடைபெறும் நேரத்தில் நான் எல்லோரையும் சமாதானப்படுத்துவேன் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் எனக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. நாம் நினைப்பது சில சமயம் நடப்பதில்லை. சில நிமிடங்களில் நாங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். வீட்டிலிருந்த அலங்காரங்களை கண்டு நான் மெய் மறந்து போனேன். அப்பா நல்ல ஏற்பாடு செய்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சடங்குகள் தொடங்கின. என் மாமியார் வீட்டிலிருந்து எல்லோரும் வந்திருந்தனர். என் கசின் என்னிடம் என் மொபைலை கொடுத்து விட்டு சென்றாள். மொபைலில் வந்த செய்தியை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஏதோ திருட்டு வேலை செய்வதைப் போல உணர்ந்தேன். என் அம்மாவிடம் சாக்கு சொல்லிவிட்டு என் அறைக்கு விரைந்தேன். எனக்கு சற்று பதட்டமாகவே இருந்தது. நான் என் அறைக்கு சென்றபோது என் அண்ணன், அப்பா இருவரின் கூரிய பார்வை என் மீது இருப்பதை உணர்ந்தேன். நான் இந்த நிகழ்வு பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். நான் மெஹந்தி மணப்பெண்ணாக என் அறையில் அமர்ந்திருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. என் வருங்கால கணவர் ரிஷி அனுப்பிய செய்தியை பார்த்து என் கைகள் வியர்த்தன. வீட்டில் யாருக்காவது ரிஷி என்னை பார்க்க வரப்போவது தெரிந்தால் என்ன நடக்கும் என்று பயமாக இருந்தது. எங்கள் குடும்பம் இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானது என்பது எனக்கு தெரியும். நான் பலமுறை ரிஷியை வர வேண்டாம் என்று தடுத்தேன். ஆனால் அவன் என்னை மெஹந்தி மணப்பெண் கோலத்தில் பார்க்க வேண்டும் என பிடிவாதம் பிடித்தான். என் கசின் ஒருவர் எனக்கு இந்த விஷயத்தில் உதவினார். எனக்கு பயமாக இருந்தாலும் ரிஷியை இன்று மெஹந்தி மாப்பிள்ளையாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு என் மொபைல் ஒலித்தது. அது நிச்சயம் ரிஷிதான். நான் விரைவாக அழைப்பை எடுத்து, தயவு செய்து போய்விடு, யாருக்காவது தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்றேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவில்லை. நீ ஜன்னலை திறந்து வைக்கவில்லை என்றால் நான் நேராக உள்ளே வந்து விடுவேன் என்றான். இதை கேட்டதும் என் உயிர் மூச்சு நின்று போனது. நான் விரைவாக சென்று ஜன்னலை திறந்தேன். அவன் ஒரு பைப்பில் ஏறி மேலே வர முயற்சி செய்து கொண்டிருந்தான். நான் அவனை சைகையால் வேண்டாம் என்று மறுத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவன் கஞ்சாடை காட்டி அமைதியாக இருக்குமாறு சொன்னான்.
மெதுவாக மேலே ஏற ஆரம்பித்தான். கீழே அவனது நண்பர்கள் நின்று கொண்டிருந்தனர். பயத்தில் என் நிலைமை மோசமாக இருந்தது. என் உயிர் என் உடலை விட்டு வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. வெளியே எல்லா விருந்தினர்களும் விழித்திருந்தனர். எங்கள் வழக்கப்படி திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் அதன் பிறகு மாப்பிள்ளை பெண்ணை காணக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தால் பெண்ணின் வீட்டாருக்கு அவமானமாக அமையும். அதை நினைத்தும் சற்று பயம் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மெதுவாக மேலே வந்து திடீரென என் இடுப்பை பிடித்து கொண்டான். ரிஷியை என் அருகில் கண்டதும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் இதயத்தில் உணர்வுகள் பொங்கின. என் தலையை ரிஷியின் தோளில் சாய்த்து கொண்டேன். ரிஷி, நீ மிகவும் கெட்டவன். யாராவது பார்த்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். நீ பிடிவாதக்காரன். உன் இஷ்டப்படிதான் செய்வாய் என்று செல்லமாக கோபித்துக் கொண்டேன். அவன் என் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, நான் கெட்டவன் என்றால் திருமணத்தை வேண்டாம் என்று சொல்லு என்றான். நான் என் விரலை அவன் உதட்டில் வைத்து அவனை அமைதியாக இருக்கச் சொன்னேன். அவனிடமிருந்து விலகி, ரிஷி, வீட்டிற்குச் செல். யாருக்காவது தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். ஏன் இப்படி செய்கிறாய்? இதனால் நம் இருவரின் மரியாதையும் கெட்டுவிடும். நாளை நான் உன்னிடம்தான் இருப்பேன். எப்பொழுதும் உனக்கு மட்டும்தான். ஏன் இந்த அவசரம் என்று கேட்டேன். அனிதா, அவசரம்தான். ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இல்லை என்று சொல்லி திடீரென என் உதடுகளில் அவன் உதடுகளை பதித்தான். இந்த செயலால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் அவன் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டான். எனக்கு மூச்சு விடுவதற்கு கூட கஷ்டமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் என்னை விடுவித்ததும் நான் அவன் மார்பில் குத்த ஆரம்பித்தேன். நீ என்ன செய்கின்றாய்? இப்போதே என் அறையிலிருந்து வெளியே போ. உனக்கு ஒரு நிமிடம் கூட பொறுமை இல்லை என்று பொய்யான கோபத்துடன் அவனை வெளியே போகச் சொன்னேன். அவன் வேறு ஏதேனும் பேசுவதற்குள் திடீரென எங்கள் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. நான் உயிர் போனது போல உணர்ந்தேன். நான் ரிஷியை மறைக்க முயன்றேன். ஆனால் அதற்குள் என் குடும்பத்தினர் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து விட்டனர். என் அப்பா முன்னால் நின்றிருந்தார். அவருக்கு பின்னால் என் அம்மாவும் அண்ணனும் நின்றிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் என் அப்பாவின் நெருங்கிய நண்பரும் அவரது மகன் அர்ஜுனும் நின்று இருந்தனர். அர்ஜுன் என் மிகப்பெரிய எதிரி. அவன் என்னை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஏன் இவ்வளவு சோகம் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவனது கவலை தேவையில்லை. நான் அவனை மிகவும் வெறுத்தேன். ஆனால் இது பற்றி யோசிப்பதற்கான நேரம் இல்லை. எல்லோரும் என்னை கொலைவெறி பார்வையுடன் பார்த்தனர். என் உயிர் மெல்ல மெல்ல என்னை விட்டு பிரிவது போல் உணர்ந்தேன். எங்கள் குடும்பத்தில் இது போன்ற சம்பவம் இதற்கு முன் நடந்தது இல்லை. ரிஷியுடன் எனக்கு விருப்பமான திருமணம் நடக்கும் என்று நினைத்தேன். நான் என் குடும்பத்தினரை எப்படி சமாதானப்படுத்தினேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும். இப்போது அந்த நிகழ்வை பார்த்ததும் எனக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டது. திடீரென என் அண்ணனும் என் பெரியப்பா மகன்களும் ரிஷியின் சட்டையை பிடித்து, எங்கள் வீட்டிற்கு வர உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்கள் சகோதரியின் மரியாதையை ஏன் இப்படி பகிரங்கமாக கெடுக்கின்றாய் என கோபமாக கத்தினர். அம்மா என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டார். அவர்கள் ரிஷியை கடுமையாக தாக்கினர். கீழே இருந்த ரிஷியின் நண்பர்கள் எல்லோரும் ஓடிவிட்டனர். சத்தத்தை கேட்டு எல்லா விருந்தினர்களும் எங்கள் அறைக்கு வந்தனர். எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்திற்கு என் அண்ணனும் பெரியப்பா மகன்களும் தான் காரணம். ரிஷியால் இந்த 3 பேருடன் சண்டையிட முடியவில்லை. அவன் தன்னை முழுமையாக விடுவித்தான். அதுவே அவனது மிகப்பெரிய தவறு. என் அண்ணன் ரிஷியை வீட்டிலிருந்து வெளியே தள்ளினான். அதே நேரத்தில் என் பெரியப்பா என் மாமியார் வீட்டிற்கு தொலைபேசியில் இந்த திருமணத்தை முடித்து கொண்டார். எங்கள் வீட்டில் திடீரென ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இது எப்படி நடந்தது, யார் இதை செய்தது என எனக்கு புரியவில்லை. ரிஷி என்னை பார்க்க வரப்போவது வீட்டில் யாருக்கும் தெரியாது. என் கசின் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். ஒருவேளை அவளும் இந்த சதி திட்டத்தில் சேர்ந்து விட்டாளா என்று நினைத்து என் கோபம் அதிகரித்தது. என் உலகம் தலைகீழாக மாறிவிட்டது போல் உணர்ந்தேன். எல்லோரும் என்னை தனியாக விட்டுவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்று விட்டனர். அம்மா என் கன்னத்தில் 2 அறை விட்டு, ஏன் அவசரப்பட்டாய்? இன்று ஏன் அவனை வரச் சொன்னாய்? இப்போது பார் என்ன கூத்து நடக்கிறது என்று கோபப்பட்டார். அப்பாவுடைய கோபம் தணியட்டும் என அம்மா அவரை வெளியே அழைத்து சென்றார். எல்லோரும் அறையை விட்டு சென்று விட்டனர். நான் கட்டிலில் படுத்து நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன் என்று என் தலையெழுத்தை நொந்து கொண்டேன். நான் அழுது அழுது நிலைமை மோசமானது. இன்று வரை என் வாழ்வில் வேறு எந்த ஒரு ஆணையும் நான் பார்த்ததில்லை. ரிஷி மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்த ஒரே ஆண். அவனை நான் என் உயிராக காதலித்தேன். திடீரென என் முன் அர்ஜுனின் முகம் வந்தது. நான் ரிஷியை எவ்வளவு நேசித்தேன் என்பதை விட அர்ஜுன் என்னை இன்னும் அதிகமாக நேசித்தான். அர்ஜுன் என் அப்பாவின் நண்பரின் மகன்.
எங்கள் இரு குடும்பத்தினரும் சிறுவயதிலிருந்தே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டோம். அர்ஜுன் என்னை சிறுவயதிலிருந்தே நேசித்து வந்தான். பெரியவர்கள் கூட நான் அர்ஜுனின் மனைவியாக வர வேண்டும் என்று முடிவு செய்திருந்தனர். ஆனால் நான் அவனை நேசிக்கவில்லை. மாறாக அவனை வெறுத்தேன். ஏனென்றால் அவன் சிறுவயதிலிருந்தே என் மீது அதிகாரம் செலுத்தி, பார்த்துக்கொள் அனிதா, ஒரு நாள் நீதான் எனக்கு மனைவியாக வருவாய். யாரும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. ஒரு நாள் நீயும் என் காதலில் முழுமையாக மூழ்கி விடுவாய் என்று கூறுவான். அவனது இந்த அதிகாரமான பாவனையை பார்த்து நான் வெறுத்து போனேன். அப்போதுதான் என் வாழ்க்கையில் ரிஷி வந்தான். நான் ரிஷியை காதலிக்கின்றேன் என்று அர்ஜுனுக்கு தெரிந்தபோது அவன் கோபத்தால் கொதித்தான். ஒரு நாள் அவன் என் அறைக்கு வந்து என் கையை முறுக்கி, அனிதா, உன் மனதிலிருந்து ரிஷியை எடுத்துவிடு, இல்லையென்றால் உனக்கு மிகவும் மோசமாக நடக்கும், புரிந்ததா என கோபமாக சொன்னான். நான் அவனை கோபமாக தள்ளி, என் மீது அதிகாரம் செய்ய நீ யார்? இது என் வாழ்க்கை, என் விருப்பப்படி வாழ்வேன் என்று சொன்னேன். அவன் மீண்டும் என் இடுப்பை பிடித்து என்னை அவனுக்கு அருகில் இழுத்தான். அவன் கண்களில் ஒருவித மயக்கம் தெரிந்தது. என் கன்னத்தை தடவி, அனிதா, உன் கோபம்தான் என் உயிரை எடுக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நீ கோபமாக இருக்கும்போது சிவப்பு தக்காளி போல் இருக்கின்றாய். அப்போது என் மனம் கட்டுக்கடங்காமல் துடிக்கிறது. உனது இந்த சிவப்பு தக்காளி போன்ற கன்னங்களை. அவன் பேசி முடிப்பதற்குள் நான் கோபமாக அவனது கைகளை பிடித்து அவனது விரல்களை எனது பற்களால் கடித்தேன். அவன் வலியால் பெருமூச்சு விட்டான். என் இடுப்பில் அவனது பிடி தளர்ந்தது. நான் அவனது பிடியிலிருந்து விலகி, எல்லை மீற வேண்டாம், இல்லையென்றால் உன் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் வலியால் துடித்து கொண்டிருப்பாய். நான் ரிஷியை நேசிக்கின்றேன், உன்னை இல்லை, புரிந்ததா? இப்போது என் அறையிலிருந்து வெளியே போ, இல்லையென்றால் நான் சத்தம் போட்டு விடுவேன் என்றேன். அவன் விரலை நான் மிகவும் வலிமையாக கடித்து விட்டதால் ரத்தம் கசிந்தது. ஆனால் அவன் முகத்தில் புன்னகை இருந்தது. அவனது புன்னகையைக் கண்ட எனக்கு கோபம் மேலும் அதிகரித்தது. அவன் தன் விரலை முத்தமிட்டு, அனிதா, இந்த அடையாளத்தை நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்துவிட்டு வெளியே சென்றான். நான் கோபத்தால் கொதித்தேன். ஒரு விசித்திரமான மனிதன். என் வெறுப்பு அவனை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை. உண்மையில் ரிஷியை காதலித்தது அர்ஜுனை பழிவாங்குவதற்காகத்தான். ஆரம்பத்தில் நான் ரிஷியுடன் நெருக்கமாக இருக்கும்போது அர்ஜுன் கோபத்தால் கொதித்து போவான். அவனது கோபத்தை கண்ட எனக்கு மகிழ்ச்சி தரும். நான் வேண்டுமென்றே ரிஷியுடன் மேலும் நெருக்கமாக இருப்பேன். அர்ஜுனை வெறுக்க வெறுக்க நான் எப்போது ரிஷியை காதலிக்க ஆரம்பித்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. அர்ஜுன் என்னை திருமணம் செய்வதற்கு முன்மொழிந்தான். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். இருப்பினும் என் குடும்பத்தினருக்கு இந்த திருமணம் மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அர்ஜுன் போன்ற ஒரு மாப்பிள்ளை கிடைப்பது மிகவும் கடினம் என்று என் பெற்றோர்கள் நம்பினார்கள். நான் மறுப்பு தெரிவித்த போது அவன் மீண்டும் என்னை பார்க்க வந்தான். அவ்வப்போது சோகமாகவும் சோர்வாகவும் காணப்பட்டான். அவன் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. அவன் தலைமுடி கலைந்து இருந்தது. ஒருவேளை இரவு முழுவதும் அவன் தூங்கி இருக்க மாட்டான். அன்று அவன் என்னுடன் மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் பேசினான். அனிதா, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கின்றேன் என்று உனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாய் என்று கேட்டான். இந்த முறை நான் அவனை பார்க்காமல் தலையை தாழ்த்தி கொண்டேன். அவனது பார்வை என் இதய துடிப்பை அதிகரிக்கச் செய்தது. அர்ஜுன், நான் உன்னை நேசிக்கவில்லை. நீ என்னை நேசிக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை. நான் ரிஷியை காதலிக்கின்றேன். அவனைத்தான் திருமணம் செய்வேன் என்று கூறிவிட்டு குளியல் அறைக்கு சென்றேன். அர்ஜுன் நீண்ட நேரம் என் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். நான் வெளியே வரவில்லை. பிறகு அவன் அமைதியாக வெளியே சென்றான். நான் என் வீட்டில் ரிஷியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சண்டை போட்டபோது என் பெற்றோர் கட்டாயத்தின் பெயரில் சம்மதித்தனர். எங்கள் நிச்சயதார்த்தமும் முடிந்தது. ஆனால் நிச்சயதார்த்தம் அன்று அர்ஜுனுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டது. ஒரு கணம் என் இதயம் நடுங்கிக் கொண்டிருந்தது. வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு இது ஒரு சாதாரண விபத்து என்று நினைத்தார்கள். ஆனால் என் மனம் இது தற்செயலான விபத்து இல்லை என்று சொன்னது. அவன் வேண்டுமென்றே காரை மரத்தில் மோதி இருக்க வேண்டும். அவனது காதலை இன்னொருவரின் கையில் போவதை காண அவனால் முடியவில்லை. ஒரு கணம் எனக்கு அர்ஜுன் மீது வெறுப்புக்கு பதிலாக இரக்கம் வந்தது. ஆனால் நான் விரைவாக என்னை சரி செய்து கொண்டேன். கடவுளின் கருணையால் அர்ஜுன் அந்த விபத்திலிருந்து உயிர் பிழைத்தான். அவனது தலையிலும் கைகளிலும் சில காயங்கள் ஏற்பட்டிருந்தன. சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். ஆனால் இப்போது அவன் பெரும்பாலும் அமைதியாக இருந்தான். என்னை அதிகம் பார்ப்பதில்லை. நானும் நிம்மதியாக இருந்தேன். அர்ஜுன் என் வழியில் குறுக்கிடவில்லை. ரிஷியுடன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று எனக்கு நடந்ததை நினைத்து பார்க்கும் பொழுது என் உயிர் போவது போல் இருந்தது.
நான் என் வாழ்க்கையில் ரிஷியை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லை. எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து ரிஷியை காதலித்தேன். அவன் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில்தான் இருந்தான். எங்கள் நிச்சயதார்த்தம் முடிந்ததும், அப்பா, நீங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும். எங்கள் மீது எந்த அவமானமும் வர வேண்டாம் என்று தெளிவாக சொன்னார். ரிஷியும் எனக்காக தன் சொந்த வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு சென்றார். எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. எனக்கு இவ்வளவு அன்பான வாழ்க்கை துணை கிடைத்து விட்டார் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு என்னால் ரிஷியை திருமணம் செய்ய முடியாது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இன்று நடந்த நிகழ்வு எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டது. ரிஷியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவனை பார்ப்பது கூட கடினமாக இருந்தது. நானும் அழுது அழுது என் நிலையை மோசமாக்கிக் கொண்டேன். சுமார் 2 மணி நேரம் கழித்து என் அம்மா என் அறைக்கு வந்தபோது அவருடைய கண்களும் வீங்கி இருந்தன. நான் ஓடிச் சென்று அம்மாவை கட்டியணைத்து அழுதேன். அம்மா என்னை கட்டிப்பிடித்தபடியே தரையில் அமர்ந்தார். நான் அம்மாவை பார்த்து, என்ன நடந்தது அம்மா? அவன் என்னுடன் தவறாக நடந்து கொள்ள வரவில்லை. அவன் என்னை பார்க்கத்தான் வந்தான். நம்புங்கள் அம்மா, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் ரிஷியை மிகவும் நேசிக்கின்றேன். அவன் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அம்மா ஏதோ பேச வருவதற்குள் என் அண்ணன் திடீரென அறைக்குள் வந்தார். அவருக்கு பின்னால் என் அப்பாவும் இருந்தார். திடீரென என் அண்ணன் மிகவும் கோபமாக, இனிமேல் அந்த தரங்கெட்டவனை நீ திருமணம் செய்ய முடியாது. நீ அர்ஜுனுக்குத்தான் மனைவியாக வருவாய். நீ ஏதேனும் தவறு செய்தால் நான் என் கையால் உன்னை கொன்று விடுவேன். நீ எங்கள் குடும்பத்தின் மரியாதையை கெடுத்து விட்டாய். அதை நீதான் சரி செய்ய வேண்டும் மனிதா என்று கோபமாக கத்தினார். நான் தலைகுனிந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இது அர்ஜுனின் சதிதான் என்று எனக்கு தெரியும். நான் இறந்து விடுவேன் அண்ணா, ஆனால் அர்ஜுனை திருமணம் செய்ய மாட்டேன். நீங்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று சொன்னேன். நான் இன்னும் ஏதாவது பேசுவதற்குள் என் அப்பா என் முன் கை கூப்பினார். அப்போது என் உடல் முழுவதும் அதிர்வதை உணர்ந்தேன். என் அப்பா என் முன் கைகூப்பி, நான் ஒருபோதும் உன்னிடம் எதுவும் கேட்டதில்லை. ஆனால் இன்று உன்னிடம் பணிவாக கேட்கிறேன். நீ அர்ஜுனை திருமணம் செய்து கொள். உனக்கு உன் அப்பாவின் மரியாதை மீது கொஞ்சம் கூட அக்கறை இருந்தால், நீ என்று என் முடிவை நிராகரித்தால் நான் உனக்கு எப்பொழுதும் செத்து போனவன் என்று நினைத்துக்கொள். நான் உனக்கு ரிஷியுடன் திருமணம் செய்து வைப்பேன். ஆனால் உன்னுடன் உள்ள அனைத்து உறவுகளையும் துண்டித்து விடுவேன். நான் இறந்தாலும் என் முகத்தை நீ பார்க்கக்கூடாது என்று சொன்னார். இதை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. நான் ஓடிச் சென்று என் அப்பாவின் மார்பில் சாய்ந்து அழுதேன். எந்த ஒரு மகளும் அந்த நேரத்தில் தன் காதலை தியாகம் செய்வாள். இன்று என் அப்பாவின் மரியாதைக்காக என் காதல் பலி கொடுக்கப்பட்டது. என் அப்பா என் தலையில் கை வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றார். நான் உயிரற்றவள் போல் இருந்தேன். நாள் முழுவதும் தரையில் விழுந்து விட்டேன். என் அம்மாவும் எனக்கு ஆறுதல் கூறிவிட்டு அறையிலிருந்து சென்று விட்டார். ரிஷியின் நிலைமையும் அவனது குடும்பத்தின் நிலையும் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த திருமணம் நின்றால் அதிக அவமானம் ரிஷியின் குடும்பத்திற்குத்தான் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் என் திருமணம் என் அப்பாவின் நண்பரின் மகனுடன் நடந்துவிடும். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நினைத்து என் உடல் நடுங்கியது. அந்த இரவு எனக்கு மிகவும் வேதனையான இரவு. என் அமைதி, நிம்மதி எல்லாமே தொலைந்து விட்டன. நான் அழுது அழுது தரையிலேயே அமர்ந்து தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை 10 மணி அளவில் என் அம்மா என்னை எழுப்பினார்கள். என் கண்கள் முழுவதும் வீங்கி இருந்தன. என் அம்மாவின் முகத்தை வெற்று மனதுடன் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லா நிகழ்வுகளும் ஒரு திரைப்படம் போல என் கண் முன் ஓடின. நான் ஏதோ சொல்வதற்குள் திடீரென வெளியே ஒரு சத்தம் கேட்டது. அது ரிஷி மற்றும் அவனது அப்பாவின் குரல். என் அம்மா உடனே வெளியே சென்று விட்டார். நானும் கதவின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்த்தேன். ரிஷியும் அவனது அப்பாவும் என் அப்பாவின் முன் கைகூப்பி, எங்கள் மரியாதை போய்விடும். எல்லோரும் பலவிதமான விஷயங்களை பேசுவார்கள். இன்று நாங்கள் திருமண ஊர்வலம் அழைத்து வர இருந்தோம். ஆனால் பெண்ணின் ஊர்வலம் ஏன் வரவில்லை? என் மனைவிக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. எங்கள் ஊர்வலம் இன்று செல்லாவிட்டால் அவள் இறந்து விடுவாள். தயவு செய்து எங்களுக்கு இந்த அநீதியை செய்யாதீர்கள் என்று மன்றாடினார்கள். ஆனால் என் அப்பா மிகவும் கடினமாக, அவர்கள் இறந்தால் இறந்து போகட்டும், அது எங்கள் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். இதை கேட்டதும் ரிஷி என் அப்பாவின் சட்டையை பிடித்தான். நான் அதிர்ச்சியில் ரிஷியை பார்த்தேன். அவன் எல்லை மீறி என் அப்பாவை கடுமையான வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தான். உடனே என் அண்ணனும் பெரியப்பா மகன்களும் ரிஷியையும் அவரது அப்பாவையும் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டனர். அடுத்த சில நிமிடங்களில் ரிஷி மீது எனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. என் அப்பா சொன்னதை நான் மறந்துவிட்டேன். ரிஷி என் அப்பாவின் சட்டையை பிடித்தது மட்டுமே என் கண்முன் ஓடியது.
நான் அமைதியாக வந்து என் கட்டிலில் அமர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நிலைமை அமைதியானது. என் அம்மா மீண்டும் அறைக்கு வந்து என்னை தயாராகச் சொன்னார்கள். ஆனால் எனக்கு எந்த சக்தியும் இல்லை. நான் தயாரானதும் என்னை பார்லருக்கு அனுப்பி வைத்தார்கள். என் அண்ணன் என்னை பார்லரில் விட்டுவிட்டு சென்றான். இந்த முறை பார்லரை அர்ஜுன் தான் தேர்ந்தெடுத்திருந்தான். பார்லரில் உள்ளவர்கள் என்னை அன்புடன் கவனித்துக் கொண்டனர். என் அப்பாவின் நண்பருக்கும் அவரது மகனுக்கும் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தை விட அவர்கள் மிகவும் பணக்காரர்கள். அங்கு வேலை செய்யும் பெண்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். நான் நேரத்திற்கு முன்பே தயாரானேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என் அண்ணன் என்னை அழைத்துச் சென்றான். அவன் நேராக திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றான். நான் அலங்கார அறையில் அமர்ந்து ரிஷியை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தேன். என் கண்கள் தொடர்ந்து கண்ணீரால் நிறைந்திருந்தன. சிறிது நேரம் கழித்து என்னுடன் சதித்திட்டத்தில் இருந்த என் கசின் என்னிடம் வந்து, ரிஷியின் போன் அழைப்பு, அவன் உன்னிடம் பேச விரும்புகிறான் என்று சொல்லி என் முன் மொபைலை வைத்தாள். நான் அவளை கோபமாக, நீதானே அந்த துரோகி, வெளியே சென்று என் விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாய் என்று கேட்டேன். அவள் அமைதியாக என் கையில் மொபைலை வைத்து விட்டு சென்றாள். அவளது மௌனத்தின் அர்த்தம் எனக்கு நன்றாகவே தெரியும். நடுங்கும் கைகளால் நான் மொபைலை காதில் வைத்தேன். ரிஷியின் அழுகுரல் என் காதில் ஒலித்தது. என் இதயம் யாரோ இறுக்கி பிடித்தாற் போல உணர்ந்தேன். அவனது அழுகுரல் என் உடல் முழுவதும் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அவன், அனிதா, நான் இறந்து விடுவேன், வேறு யாரையும் திருமணம் செய்யாதே, எனக்கு என்ன நடக்கும் அனிதா என்று சொன்னான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் ஏதோ பேச வருவதற்குள் யாரோ என் கையிலிருந்து மொபைலை பிடுங்கினார்கள். நான் அந்த நபரை பார்த்தபோது அது வேறு யாரும் இல்லை, என் அண்ணன்தான். அவன் கோபமாக என்னை பார்த்துவிட்டு மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். என் தலையெழுத்தை நினைத்து நான் மீண்டும் அழுதேன். சிறிது நேரத்திற்கு பிறகு தாலி கட்டும் சடங்கு தொடங்கியது. இந்த திருமணம் நின்று போக ஏதேனும் அதிசயம் நடக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன். ஆனால் சில சமயம் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நான் என் வாழ்க்கையின் அனைத்து உரிமைகளையும் நான் வெறுக்கும் ஒருவனிடம் கொடுத்து விட்டேன். அவனை காதலுடன் ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மேடையில் அமர்ந்தேன். அனைவரும் என்னை பாராட்டினார்கள். அன்று நான் மிகவும் அழகாக இருந்தேன். வானத்திலிருந்து வந்த ஒரு தேவதை போல் இருந்தேன் என்று. சிறிது நேரத்திற்கு பிறகு விடைபெறும் நேரம் வந்தது. நான் அர்ஜுனுடன் விடை பெற்றேன். அவன் என்னை மிகவும் கவனமாக காரில் அமர வைத்தான். அவனது இந்த பாசத்தை பார்த்து நான் அவனது முகத்தை கீறிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் அப்போது எதுவும் செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்தில் நாங்கள் என் மாமியார் வீட்டிற்கு வந்தோம். நான் மிகவும் கவனமாக உள்ளே அழைத்து செல்லப்பட்டேன். என் வரவேற்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. இவ்வளவு ஏற்பாடுகளை இவ்வளவு சீக்கிரம் எப்படி செய்ய முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் எல்லாமே ஒரு திட்டத்தின்படிதான் நடந்தது என்று தெரிந்தபோது என் சந்தேகம் நீங்கியது. சடங்குகளுக்கு பிறகு நான் என் கணவரின் அறையில் அமர்த்தப்பட்டேன். பாரம்பரிய மணப்பெண் போல என் கணவருடன் படுக்கையில் அமர எனக்கு விருப்பமில்லை. நான் திடீரென என் இடத்திலிருந்து எழுந்து என் உடலில் உள்ள எல்லாவற்றையும் கலற்றி எறிய ஆரம்பித்தேன். நான் ரிஷியை பற்றி மட்டுமே கனவு கண்டேன். அவன் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் யாருக்கும் கிடைக்க மாட்டேன். என் துப்பட்டாவை கிழித்து கொண்டிருந்த போது அறையின் கதவு திறந்தது. அர்ஜுன் உள்ளே வந்தான். உயரமான அகன்ற உடல், அகங்காரமான முகத்துடன் அவன் மிகவும் அழகாக இருந்தான். ஆனால் எனக்கு அவன் விஷம் போல் தோன்றினான். அவன் திடீரென என்னை பிடித்து படுக்கையில் அமர வைத்தான். நான் அவனை என்னிடமிருந்து தள்ளிவிட முயன்றேன். ஆனால் அவன் என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டான். என்னால் நகரக்கூட முடியவில்லை. அவன் உடல் பலம் உள்ளவன், நான் ஒரு மென்மையான பெண். நான் அவனை எப்படி எதிர்த்து போராடுவேன்? அவன் என்னை பார்த்து மென்மையான குரலில், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டாம். உனக்கு நடந்த தவறு குறித்து எனக்கு வருத்தம் உள்ளது. ஆனால் நீ சிறு வயதிலிருந்தே எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டவள். உன் பிடிவாதத்தால் தான் ரிஷியுடன் உன் நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் நீ என்னைத்தான் திருமணம் செய்வாய் என்று எங்களுக்கு தெரியும். நடந்த அனைத்து சம்பவங்களும் வேண்டுமென்றே செய்யப்பட்டது. நான் இதற்கு எதிராக இருந்தேன். ஆனால் என் அப்பாவிடம் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நீ எனக்கு கிடைக்காவிட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று என் குடும்பத்தினர் நினைத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இதை கௌரவ பிரச்சனையாகவும் நினைத்தார்கள். அவர்கள் என் உயிரை காப்பாற்ற இதை போல செய்துவிட்டனர். உன் கசின் இந்த விளையாட்டில் சேர்க்கப்பட்டாள் என்றான். நான் ஏற்கனவே அறிந்த ஒரு உண்மையையே அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். இது எனக்கு அவன் மீது இன்னும் வெறுப்பை அதிகமாக உருவாக்கியது.
நான் அவனிடமிருந்து விலகிச் செல்ல முயன்றேன். ஆனால் அவன் என்னை தன் சொத்து போல இறுக்கமாக பிடித்து கொண்டான். நான் அவனது அடிமை இல்லை என்று அவனிடம் சொல்ல விரும்பினேன். ஆனால் அவன் எனக்கு எந்த வாய்ப்பும் தரவில்லை. அவன், அனிதா, நான் என் திருமண முதல் இரவை கெடுத்து கொள்ளும் ஆண்களில் ஒருவன் அல்ல. இந்த இரவிற்காக நான் நிறைய கனவு கண்டேன். இன்று என் மனைவி நீ படுக்கையில் அமர்ந்திருக்கும் போது இன்று எல்லா இரவு சடங்குகளும் நிச்சயம் நடக்கும். நீ அழுவாய், கோபப்படுவாய், என்னிடம் நெருங்க வேண்டாம் என்று சொல்வாய். நான் நீ அனுமதிக்கும் வரை உன்னை தொடமாட்டேன். நீ படுக்கையில் தூங்குவாய், நான் சோபாவில் தூங்குவேன் என்று நினைக்காதே. இதெல்லாம் நடக்காது. நான் இன்று இரவை முழு மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவேன். கணவனாக என் உரிமையை உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னான். சிறுவயதிலிருந்தே உன்னை காதலித்து வருகிறேன். இன்று நீ என் அறையில் என் மனைவியாக எல்லா உரிமைகளுடன் அமர்ந்திருக்கும் போது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி திடீரென என்னை இறுக்கமாக பிடித்து கொண்டான். மெதுவாக அவன் எல்லா எல்லைகளையும் கடந்து என் மீது அவனது உரிமைகளை எடுக்க ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் நான் அவனது கைகளில் துடித்து கொண்டிருந்தேன். அவனது வலிமையான கைகளிலிருந்து வெளியே வர எல்லா வழியிலும் முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. பிறகு நான் தோற்றுப்போய் என்னை அவனிடம் முழுமையாக விட்டுவிட்டேன். மெதுவாக அவன் என் மீது காதலை பொழிந்தான். எல்லாம் முடிந்த பிறகு நான் மெதுவாக அவனை விட்டு விலகி கொஞ்சம் தூரத்தில் படுத்துக்கொண்டேன். எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் மாறிவிட்டது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் அருகில் படுத்திருந்த அவனை ஒரு முறை பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. அது அவனை மேலும் அழகாக காட்டியது. நான் உடனடியாக அவனது முகத்திலிருந்து எனது பார்வையை எடுத்துக்கொண்டேன். அடுத்த நாள் காலை எனக்கு பிரகாசமாக இல்லை. ஆனால் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். அவன் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான்? கடைசியில் அவன் என்னை பெற்றுவிட்டான். அன்று முழுவதும் அவன் என்னை கவனித்துக் கொண்ட விதம் என்னை பெரிதும் ஆச்சரியப்படுத்தியது. எப்போதும் கோபமாக இருக்கும் முகமுடைய இந்த மனிதன் தானா இவன் என்று நினைத்தேன். என் மாமியார் என்னுடன் பலமுறை தவறாக பேச முயன்றார். ஆனால் அவன் தன் குடும்பத்தினருக்கு கொடுத்த பதில்களை என்னால் பிரமிக்க வைத்தன. அவன் என்னுடன் மோசமாக நடந்து கொள்வான், அடிக்கடி ரிஷியை பற்றி பேசுவான் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. எங்கள் திருமணம் விருப்பமான திருமணம் போல அவன் நடந்து கொண்டான். நாட்கள் கடந்து சென்றது. ஆனால் என் வெறுப்பு குறையவில்லை. அவனது காதலும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவன் முழு உரிமையுடன் என்னிடம் நெருங்கி வந்தான். எங்கள் திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் என்னால் ரிஷியை மறக்க முடியவில்லை. நான் இன்னும் ரிஷியின் நினைவில் மூழ்கியிருந்தேன். அர்ஜுன் எனக்கு நிறைய அன்பு கொடுத்தான். எல்லா விஷயங்களையும் கவனித்துக் கொண்டான். தன் அம்மாவுக்கு முன் எனக்கு ஆதரவாக நின்றான். இதனால் நான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவளாக உணர்ந்தேன். ஆனால் என்னால் இன்னும் அவனை என் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறிவிட்டது. திருமணமான 6 மாதங்களுக்கு பிறகு அவன் என்னை முதல் முறையாக கடைக்கு அழைத்துச் சென்றான். நான் மறுத்தாலும் அவன் கட்டாயப்படுத்தினான். அங்கு நான் கண்ட காட்சி என் உலகத்தையே மாற்றிவிட்டது. என் முன் ரிஷி ஒரு பெண்ணுடன் கைகோர்த்து நின்று கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்தான். அப்போதுதான் என் இதயம் நொறுங்கி போனது. நான் என் வாழ்க்கையை தொடங்கவில்லை. ரிஷியும் அதுபோலவே செய்திருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் இன்று அவனை வேறொரு பெண்ணுடன் பார்த்ததும் நான் முழுவதுமாக உடைந்து போனேன். நான் திடீரென தடுமாறினேன். என்னை சமாளித்து கொண்டு ரிஷி முன் நின்றேன். ரிஷியும் என்னை பார்த்து ஒரு கணம் திடுக்கிட்டான். ஆனால் அடுத்த கணம் அவன் தன்னை சமாளித்து கொண்டான். நான், ரிஷி, நீ என்னை எவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட்டாய்? என்னிடம் இவ்வளவுதான் காதல் இருந்ததா என்று கேட்டேன். அவனுடன் நின்றிருந்த பெண்ணை நான் உற்று பார்த்தேன். ஆனால் ரிஷி என்னிடம் ஒரு அந்நியரை போல நடந்து கொண்டான். அனிதா, அப்புறம் நான் என்ன செய்வது? நீ என்னை அவமானப்படுத்த எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் நிஷா என்னை மிகவும் நேசித்தாள். அப்போது நான் உன் காதலால் குருடாகி போயிருந்தேன். நிஷாவின் உண்மையான காதல் என் கண்ணுக்கு தெரியவில்லை. உன்னோடு என் திருமணம் நடக்கவில்லை என்று தெரிந்ததும் நிஷா தன் காதலை வெளிப்படுத்தினாள். பிறகு நான் நிஷாவை என் மனைவியாக என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். இன்று நான் நிஷாவை மிகவும் நேசிக்கின்றேன். அந்த காதலுக்கு முன் உன் காதல் ஒன்றுமில்லை. உன்னுடன் நான் என் நேரத்தை வீணாக்கினேன். குடும்பத்தினரின் அடிமையாக இருக்கும் உன்னை போன்ற பெண்ணை ஏன் நேசித்தேன் என்று தெரியவில்லை என்றான். அவன் தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து சென்றான். என் கால்கள் தடுமாறின. நான் இரவும் பகலும் அவனுக்காக அழுது கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என்னை எப்பொழுதோ மறந்துவிட்டு தன் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டான். நான் தடுமாறி விழுவதற்குள் அர்ஜுன் என்னை பிடித்து கொண்டான்.
அப்போதுதான் நான் அவன் இருப்பதை உணர்ந்தேன். அவன் என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். நான் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் முழுவதுமாக பைத்தியம் பிடித்தவளைப் போல உணர்ந்தேன். அதனால் நான் அர்ஜுனின் கைகளில் சாய்ந்து விக்கி விக்கி அழுத தருணம். என் அழுகை அவனது வீட்டில் எதிரொலித்தது. அவனது அம்மாவும் எங்கள் அறைக்கு வந்தார்கள். ஆனால் அர்ஜுன் சைகையால் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டான். அன்று அவன் என்னை கவனித்து கொண்ட விதமும் நான் உடைந்து போகாமல் காத்ததும் ரிஷியை விட அர்ஜுன் தான் எனக்கு சிறந்தவன் என்று நான் முடிவு செய்தேன். அவன் என்னை ஏற்றுக்கொண்டான். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லாவற்றையும் செய்தான். நான் என்னை முழுவதுமாக அர்ஜுனுக்கு அர்ப்பணித்தேன். ரிஷியை முழுவதுமாக மறந்தேன். என் பெற்றோரின் முடிவு எனக்கு சரியாக இருந்தது. இன்று எனக்கும் அர்ஜுனுக்கும் திருமணமாகி 2 வருடங்களாகிவிட்டன. இந்த 2 வருடங்களில் நான் அவனது காதலில் முழுமையாக மூழ்கிவிட்டேன். என் காதலை பார்த்து அர்ஜுன் குறும்புடன் சிரித்துக்கொண்டே, பார்த்தாயா அனிதா, ஒரு நாள் உன்னை என் காதலில் மூழ்கடிப்பேன் என்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கின்றதா? இன்று நீ என் காதலில் முழுவதுமாக மூழ்கிவிட்டாய் என்று சொன்னான். நானும் சிரித்துக்கொண்டே என் தலையை அவன் மார்பில் வைத்து கொண்டேன். இவ்வளவு நாட்கள் அவன் காதலை என்னிடமிருந்து தள்ளி வைத்த ஒரு தவறை நான் ஒப்புக்கொண்டேன்.